Hello everyone, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Tally ERP9ல how to create a company, how to alter the company and how to shut the company. ஓகே, ஸோ create a company நம்ம ஒரு கம்பெனி எப்படி create பண்ண போகிறோம், அதே மாதிரி ஒரு கம்பெனி எப்படி ஷட் டவுன் பண்ணி delete பண்ண போகிறோம், அண்ட் நம்ம ஆல்ரெடி create பண்ண கம்பெனியில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ Tally ERP9 டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் Tally ERP9ல மவுஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ கீபோர்டில் இருக்க அப் அண்ட் டவுன் ஏரோ கீஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எடுத்தோன்னே இந்த ஏல இருக்கும். ஸோ நீங்கள் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட் வந்துட்டு என்டர் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் Tally அப்படின்னு இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கம்பெனி அண்ட் டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி. ஓகே, ஸோ இது நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கம்பெனி அப்படிங்கிறனால இந்த கம்பெனி நேம் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கம்பெனியுமே க்ரியேட் பண்ணலை, ஒரு ஃப்ரெஷ் ஓப்பன் பண்ணுறீங்க அந்த ஆப்பை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எந்த கம்பெனியுமே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்தோடனே ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு கம்பெனி க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா F3, அதாவது சிஎம்பி இன்ஃபோ, அதாவது கம்பெனி இன்ஃபோன்னு இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணனே உங்களுக்கு டேரெக்டாக கம்பெனி இன்ஃபோ ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் கம்பெனி, கனெக்ட் தி கம்பெனி, ஷட் தி கம்பெனி, கிரியேட் கம்பெனி, ஆல்டர், செக்யூரிட்டி கண்ட்ரோல், சேஞ்ச் Tally வேலட், ஸ்ப்ளிட் கம்பெனி டேட்டா, பேக்கப், ரிஸ்டர், குவிட் இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் கம்பெனி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மவுஸ் உங்களுக்கு இந்த இதில் ஒர்க் ஆகாது. ஸோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிகிட்டே வந்து கிரியேட் கம்பெனியில் வந்து நீங்கள் என்டர் கிளிக் பண்ணணுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்பெனி க்ரியேஷன் சொல்லிவிட்டு ஒரு க்ரீன் கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம், மெயிலிங் அட்ரஸ், மெயிலிங் நேம், அட்ரஸ், கம்பெனி, ஸ்டேட்டு, பின்கோடு அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும்தான் நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் பண்ணவும் கூடாது. ஓகேவா. ஸோ நேமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம சேனல் நேம் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ A2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே, ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம கம்பெனி நேம். ஸோ மெயிலிங் நேம் டேரெக்டாக நம்ம டைப் பண்ண அதே நேம் மெயிலிங் நேமே வந்து நீங்கள் ஜஸ்ட் என்டர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி இருக்கிற அட்ரஸ் கொடுக்கலாம். நான் இப்போது ஜஸ்ட் நம்பர் 10 அசோக் நகர் அப்படின்னே கொடுக்குறேன். ஓகே, ஸோ வேறு எதுவுமே நான் கொடுக்கல. ஓகே, ஸோ அசோக் நகர். நீங்கள் வேறு அட்ரஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ரஸ் கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு என்டர் மட்டும் கிளிக் பண்ணிகிட்டே வரணும். கண்ட்ரி ஆல்ரெடி நம்மளுக்கு இந்தியாவிலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரியில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஸோ ஸ்டேட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தமிழ்நாடுல டீனோனையுமே நம்மளுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும்ல. ஸோ இதை நீங்கள் வந்து தமிழ்நாடு ஜஸ்ட் என்டர் கொடுத்தாவே போதும். ஓகே, ஸோ டவுன் ஏரோ கிளிக் பண்ணி தமிழ்நாடுல என்ட்ரு கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஸ்டேட் டேரெக்டாக வந்துடும். இப்போ பின்கோட் பார்த்திங்கன்னா 621010. ஸோ ஏதாச்சும் ஒரு பின்கோட் நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காக நேம் இதெல்லாம் வந்துட்டு சும்மா நானாகவே க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்னால் நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு நெஜ கம்பெனிக்கே க்ரியேட் பண்ணுறேங்கிறப்போ அந்த கம்பெனி எந்த ஏரியாவில் இருக்குது அதோட ஸ்டேட் அதோட அட்ரஸ் அதுதான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பின்கோட் என்டர் பண்ணதுக்கப்புறமா திருப்பி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னையும் நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்துடும். ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர். இப்போ நீங்கள் 2 நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 நம்பர் டைப் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா வெறும் நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபோன் நம்பர் 12345678 ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு ஃபோன் நம்பர் சும்மா போட்டிருக்கேன். ஜஸ்ட் என்டர்னே கொடுத்துடலாம். ஃபேக்ஸ் நம்பர் எதுவும் தேவையில்லை. இமெயில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இமெயிலும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட் அந்த இதை பிளாங்காகவும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்டர்னே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரி இந்தியாங்கிறனால நம்மளோட ஃபார்மல் நேம், கரன்சி சிம்பிள்லாம் அதாவே ரெகனைஸ் பண்ணி நம்மளுக்கு ருப்பீ சிம்பிள், INR இதெல்லாம் அதே வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் வெறும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் என்டர் அந்த கீயை மட்டும்
கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண கம்பெனியை அக்செப்ட் பண்ணிக்கலாமா எஸ் ஆர் நோன்னு வரும். இதுலேயும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை கிளிக் பண்ணணும்னு அவசியம் தேவை. ஜஸ்ட் என்டர் கொடுத்தாவே நம்மளுக்கு கம்பெனி க்ரியேட் ஆயிடுச்சு. A2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கம்பெனி தான் நம்மளுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது பாருங்கள் ஹைலைட்டாக பிளாக்ல டார்க் பிளாக்ல இருக்கும். ஸோ இப்போ தான் இந்த கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த கம்பெனி க்ரியேட் பண்ணாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு கேட்வே ஆஃப் டேலின்னு சொல்லி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆச்சுல. ஸோ நீங்கள் பேக்கில் போகணும் அப்படின்னா நம்ம கீபோர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கீ இருக்கும்ல, அந்த எஸ்கேப் கீ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி இன்ஃபோலேருந்து மாஸ்டர்ஸ் இந்த மெயின் பேஜுக்கு ஓப்பன் ஆகிடுவோம். அதாவது கேட்வே ஆஃப் டேலியில் பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ், டிரான்சாக்ஷன், யூட்டிலிட்டிஸ், ரிப்போர்ட்ஸ் இந்த மெயின் பேஜுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த டேலி ERP9 நீங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் வரணும் அப்படின்னா நீங்கள் எஸ்கேப் கீ கிளிக் பண்ணோன்னாவே அது பேக் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து A2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு க்ரியேட் பண்ணோம், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கம்பெனி இன்ஃபோவை கிளிக் பண்ணோம். இல்லை நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ணி இல்லை மவுஸ் பேடில் வந்து பண்ணாமல் ஃபங்க்ஷன் கீ இருக்குது. ஓகே, ஸோ கீபோர்டு வழியாக யூஸ் பண்ணால் Alt + F3 ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பெனி இன்ஃபோ ஓப்பன் ஆகிடும். சில லேப்டாப்ஸில் சில கம்ப்யூட்டர்ஸில் உங்களுக்கு Alt + F3 கிளிக் பண்ணியும் கம்பெனி இன்ஃபோ வரல. இப்போ Alt + F3 கிளிக் பண்ணியும் உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி இன்ஃபோ வரலன்னா இதுக்கு வந்து உங்கள் லேப்பில் வந்து கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீ லாக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் எஸ்கேப் ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக்டு ஃபங்க்ஷன் கீன்னு இருக்கா. இப்போ எண்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணணுமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எண்டில் வந்து லாக்டில் இல்லை. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணனால தான் லாக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து அன்லாக் பண்ணணும். இப்போ நான் லாக்டு பண்ணிட்டனால Alt + F3 கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ Alt + F3 கிளிக் பண்ணால் கம்பெனி இன்ஃபோ வராமல் இப்போ Alt + F3 கிளிக் பண்ணியும் நான் கம்பெனி இன்ஃபோக்கு சேஞ்ச் ஆகலை. ஏன்னா என்னோடய ஃபங்க்ஷன் கீ லாக்கில் இருக்குது. இதே மாதிரி தான் சில லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் டிஃபால்ட்டாகவே லாக்கில் இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் எஸ்கேப் கிளிக் பண்ணணுமே நார்மல் ஃபங்க்ஷன் கீ, அதாவது லாக்லேருந்து நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளேயில் வந்தக்கப்புறமா நீங்கள் இதுக்கப்புறம் Alt + F3 கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கம்பெனி இன்ஃபோ ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ எல்லா லேப்லேயுமே Alt + F3 கிளிக் பண்ணணுமே நமக்கு இந்த மாதிரி கம்பெனி இன்ஃபோ வந்துடும். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு க்ரியேட் கம்பெனி போயிட்டு நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ க்ரியேட் பண்ண கம்பெனியை நம்ம எப்படி ஷட் டவுன் பண்ணணுன்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த ஷட் கம்பெனிங்கிற ஆப்ஷன் போயிட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 கம்பெனி இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த BRS கம்பெனியை ஷட் டவுன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இந்த BRSல மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தோன்னையும் நம்மளுக்கு இந்த கம்பெனி ஷட் டவுன் ஆகிடுச்சு. வெறும் ஷட் டவுன் தான் ஆகிருக்கே தவிர அந்த கம்பெனி டெலீட் ஆகலை. ஓகேவா? ஸோ ஷட் டவுன் அப்புறம் டெலீட் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. டெலீட்னால் நம்மளோட டேலி ERP9 மொத்தமாகவே அந்த கம்பெனி டெலீட் ஆகிடும். ஷட் டவுன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பேஜில் நேம் ஆஃப் தி கம்பெனியில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேஜில் அந்த நேம் வராது. அந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணி ஒரு சைடில் வச்சுருக்காங்க. அதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண கம்பெனியை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இல்லை ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆல்டர் ஆப்ஷன் வரணும். ஓகே, ஸோ கீழே மூவ் பண்ணிகிட்டே வந்து இந்த ஆல்டரில் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோன்னே இப்போ இந்த கம்பெனி தான் இருக்கா. ஸோ இந்த கம்பெனி நீங்கள் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் நம்மளுக்கு எடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த நேமில் தான் அந்த கர்சர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு அட்ரஸ் வந்து இப்போ நம்பர் 10 அசோக் நகர்னு இருக்கா. இப்போ நான் என் கம்பெனி அட்ரஸை மாற்றிட்டேன், நம்பர் 12 காந்தி நகர்னு. இதை நான் எப்படி மாற்றுவேன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு இப்போ கிளிக் பண்ணும், நம்மளுக்கு இந்த ஆல்டர் ஓப்பன் பண்ணணுமே நம்மளுக்கு இந்த பிளாக் பாக்ஸ் வந்து நேமில் இருக்கும். ஸோ நேம்லலாம் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் என்டர்னு கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் வர்றப்போ நீங்கள் எதுவுமே டெலீட் பண்ண வேணாம். நீங்கள் டேரெக்டாகவே நம்பர் அப்படின்னு டைப் பண்ணாவே பழைய அட்ரஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நம்பர் 12 நேரு ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நேரு ஸ்ட்ரீட்டுக்கு நான் வந்து என் கம்பெனியை மாற்றிட்டேன். ஸோ இந்த அட்ரஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்போ மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வெறும் என்டர் மட்டும்
கிளிக் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா அட் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும் அக்செப்ட் எஸ் ஆர் நோ. இதுலேயும் நீங்கள் வந்து என்டர் கொடுத்தோன்னே நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணிடுச்சு இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் 12 நேரு ஸ்ட்ரீட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண கம்பெனியில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு இந்த கம்பெனியே வேணாம், மொத்தமாகவே நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் டி. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோன்னு வரும். இதுலேயும் நீங்கள் ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணணும். ஆர் யூ ஷுவர் அகெயின் ஒரு வாட்டி கேட்கும். ஷுவர் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கேட்கும் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணுமா, க்ரியேட் அ கம்பெனி, இல்லாட்டி செலக்ட் அ கம்பெனி. நான் நிறையா கம்பெனி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் கம்பெனி காட்டுது. ஓகேவா? ஸோ நீங்கள் இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் கம்பெனி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதுக்கப்புறமா Tally ERP9 லெட்ஜர் எப்படி போடுறது, ஸோ எப்படி போஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.